வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். விஜய் போட்டியிடும் தொகுதியில் முந்துகிறது முக்கிய கட்சி, விஜய்க்கு அதிர்ச்சி திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க வெள்ளைக்கானும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது தாவேகா தமிழகத்தில். அந்த ஒரு வகையில் தற்பொழுது தீவிரத்திலும் தீவிரமாக களப்பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் கூட தற்பொழுது மக்களில் ஒரு முழு ஆதரவையும் மக்கள் மனதில் நீங்க இடம் பிடித்திருக்கக்கூடிய டிவிகே தற்போது இந்த ஒரு தேர்தலில் வெறும் பெரும்பான்மையான இடத்தை பிடிக்குமா? குறிப்பாக விஜய், அதாவது பெரம்பூர் தொகுதியில் பார்த்திங்கன்னா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா நிற்கக்கூடிய குறிப்பிட்ட தொகுதிகள் அப்படின்றத பார்க்கப்படுகிறது. ஏன்னா அவர் நிற்கக்கூடிய தொகுதிகளில் பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் அவங்களுக்கான ஆதரவை திரட்டக்கூடிய வகையில் என்னென்ன வேலைகள் செய்வார்களோ அந்த வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா தீவிரத்திலும் தீவிரமாக இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது இருக்கக்கூடிய அந்தந்த கூட்டணி கட்சிகளும் மற்றும் கட்சி தலைவர்களும் கட்சி வேட்பாளர்களும் அந்த வகையில் தற்போது இதன் மூலமாக மக்களுடைய மனதை மாற்றி நாம் எப்படியாவது வென்றுவிடலாம் என்ற ஒரு கணக்கை போட்டு கொண்டிருக்கக்கூடிய முக்கிய கட்சிகளும் அதற்கான வேலைகளில் தீவிரமாக இறங்கி வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கு தேவையான பணம், பொருள் மற்றும் டோக்கன் அப்படி இப்படி என்ன கொடுக்க முடியுமோ கொடுத்து வாக்குகளை பார்த்திங்கன்னா தன் பக்கம் இழுக்க முடிவுகளையும் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். எது வாங்கினாலும் சரி, தற்பொழுது நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம், அந்த முடிவில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அப்படின்றத மேலும் மேலும் உறுதிப்பட நம்மளுடைய பார்த்திங்கன்னா முக்கிய அங்கங்களாக இருக்கக்கூடிய தற்பொழுது பார்த்திங்கன்னா புள்ளிகள் பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அவர்களுடைய முடிவில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் இல்லை, மாற்று கருத்தும் இல்லை. அதில் பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஒரு பெரும்பான்மையான பார்த்திங்கன்னா ஆட்சியும் சரி, ஒரு பெரும்பான்மையான பார்த்திங்கன்னா தொகுதியை நம்ம கைப்பற்றணும் அப்படின்ற முடிவில் விஜய் இருக்கிறாரு. ஸோ விஜய் தொகுதியில் என்னதான் பார்த்திங்கன்னா காம்படிஷன் 4 முனை போட்டியாக இருந்தாலும் கூட அங்கே விஜய்க்கு டஃப் கொடுக்கும் வகையில் திமுக இருக்கிறதா? ஏன்னா பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் இங்கே 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்று டிவிகே இன்னொன்று டிஎம்கே அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட அங்கே டிஎம்கேவும் டிவிகேவும் ரொம்ப டஃப் காம்படிஷன் கொடுக்க போகிறதா பெரம்பூரில் அப்படின்றத பார்க்கப்படுகிறது. அப்படி கொடுத்தாங்கன்னா விஜய்க்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கும். ஆனால் விஜய் அவ தட்டி தூக்கி விடுவார் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்குது. பார்க்கலாம். மே 4 எல்லாருமே காத்து கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த ஒரு தகவல் பெருமிதத்தில் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இது போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.